உங்களுக்கே தெரியாமல் சாயப்பா உங்களை பெரிய இடத்துக்கு அழைத்து செல்ல உங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காருன்னா நீங்கள் நம்புவீங்களா? ரெண்டாவது, முழு பலன்கள் எனக்கு கிடைக்காமல் போனதுக்கு காரணம் என்னன்னு இங்கே பலர் கேள்வி எழுப்புறீங்க. ஏன் அந்த பலன் கிடைக்கல? இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம அன்பே சாயிலேருந்து தான் தெரிஞ்சிக்கவே முடியும். மூணாவது, தடுமாற்றம். ஏன் என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ தடுமாற்றம்? என்னால் எதையுமே நீடித்து நிலைச்சு நிற்க முடியலையே. இதற்கு உண்டான காரணத்தையும் இங்கே சொல்லியிருக்கோம். தடுமாற்றம் அப்படி கிடையாது. மாற்றம் ஏற்படுத்துவதற்காக தான் சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. அவர்கிட்ட இருந்து தர நிறைய இருக்குது. அதாவது நீங்கள் என்னென்னலாம் கேட்டீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு தர அவர் ரெடியாக வச்சுருக்காரு. அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. அது எப்போ தெரியுமா உங்ககிட்ட ஒவ்வொன்றா வரும். இதில் இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கண்ணும் கருத்துமாக கவனித்து செயல்பட்டால் ஒவ்வொன்றா உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பொருளை வாங்கினா ஒரு பாயிண்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போது அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு வர வேண்டிய அத்தனையும் ஒன் பை ஒன்னாக நீட்டாக கரெக்டாக வரும். இன்னொரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க, பிரிவை தாங்க முடியல, என்ன செய்யலாம்? அழகான அற்புதமான கேள்வி. இந்த பிரிவை தாங்க முடியலன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க, எல்லாமே மாறும். நீங்கள் இன்னும் பலசாலியாக இருப்பீங்க. பலகீனமானவங்களை பலசாலியாக்குறது தான் சாயப்பாவோட எண்ணம். ஸோ அதில் நீங்கள் நிச்சயமாக பெரிய ஒரு சக்ஸஸை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கொடுப்பீங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாயப்பா கையை நீட்டிக்கிட்டே இருக்கார், இதை எடுத்துக்கோ அப்படின்னு. நாம் அவரை உதாசீனப்படுத்திட்டு வேறு ஒன்றை பெறுவதற்கு கூட்டம் அலைமோதிக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துல நாம் அதை போய் வாங்குகிறோம். அதை வாங்கினதாலையும் இதை எடுக்காததாலையும் தான் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகளும் இவ்வளோ அழுகைகளும் இவ்வளோ துன்பங்களும் உங்களுக்கு வருது. இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையை மாற்ற வந்ததுன்னா அது நீங்கள் கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உணர்வீங்க. இந்த பதிவை எல்லாராலையும் 40 நிமிஷம் முழுமையாக கேட்கவும் முடியாது. அது எல்லாமே அலோவ் பண்ணாதான் அது கேட்க முடியும். கேளுங்க. டவுட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ரா, என் உயிரின் உயிரானவர்களே, வெற்றிகரமாக இந்த மாதம் 48 நாள் பயிற்சியில் நாம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்தது செப்டம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஸோ காஃபி டீயில் இருந்து எந்த விதமான சுகரும் இல்லாமல் நாம் சாப்பிட்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சுகர் திடீர்னு கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டா லோ சுகர் ஆகிடும். அதனால் ஹெல்த்துக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கோங்க. ருசிக்காக சாப்பிட்றத மட்டுமே இங்கே அவாய்ட் பண்ணணும். புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பெரிய கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் திரும்பவும் இதை சொல்கிறேன். ஏன்னா இது எல்லாமே ஹெல்த்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது ஒவ்வொருத்தவங்களுக்கும். இப்போ நான் சுகர் இல்லாமல் இருந்துடலாம், பட் எனக்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது, இல்லை சுகர் பேஸ் பண்ணி
சில மெடிசன்ஸ் நான் சாப்பிட்றேன் அப்படின்னா நான் சுகரை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் திடீர்னு எனக்கு சுகர் இருந்தது, லோ சுகர் வருது, இல்லை ஹை சுகர் வருது. ஸோ லோ சுகர் வந்துச்சுன்னா நம்ம அந்த நேரத்தில் சாக்லேட் சாப்பிடணும், ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ நல்லா யோசிச்சுக்கோங்க. ருசியை மட்டும்தான் நம்ம அடக்கிறோமே தவிர ஆரோக்கியத்தை நம்ம எந்த இடத்துலையும் அவாய்ட் பண்ணவே இல்லை. அதனால தான் இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. அந்த 48 நாளில் பண்ணக்கூடிய விஷயத்தையும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அதில் சிக்கன் மட்டன் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதை அளவோடு சாப்பிட்டுக்கோங்க, ஓகேவா? அதுக்கு உடம்புக்கு தேவையான அளவுக்கு அதை சாப்பிட்டுக்கோங்க. லைஃப் லாங் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மோஸ்ட்லி பொரிச்சதை சாப்பிடாமல் குழம்புல போட்டு சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உடம்பு நல்லா இருந்தால் தான் மனசு நல்லா இருக்கும். மனசு தெளிவாக இருந்தால் தான் சாயப்பா கண்ணுக்கு முன்னாடி நமக்கு தெரிவார். இல்லைன்னா மூளை அப்படியே ஒரு மாதிரி மந்த புத்தியில் போயிடும். வாழ்க்கை என்ன ஆகும்? மந்தத்தன்மையை ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்த செய்யணும். உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் சரி, ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க. கமெண்ட்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, நீங்கள் அதுலேயுமே டவுட்ஸை கேட்டுக்கலாம். ஸோ வாழ்க்கையில் தொடர்ந்து நம்ம சாயப்பாவுடைய நிழலோட அழகான அற்புதமான ஒரு வாழ்க்கையை நாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு சாய்ராமுக்கு ஒரு பெரிய மிராக்கல் என்ன அப்படின்னா, பல குழப்பங்களில் இருந்தும் இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாதுன்னு பலர் நினைத்தும் என்னால் இன்றைக்கி நான் நிற்க முடியுதுன்னா சாயப்பா காட்டின அருள், அன்பே சாயில் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணதால் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவங்களுடைய உறவுகள் அத்தனை பேரும் இவங்கள ரொம்ப வியப்பாக பார்க்குறாங்களா. நீ இந்த இடத்துக்கு வருவன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, நீ என்னென்னலாம் பண்ண, என்னென்னலாம் செஞ்ச, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இப்போ தான் தெரியுது என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை இந்த அன்பே சாய் கொடுத்துருக்குது அப்படின்னு. நிச்சயமாக நம்ம எல்லாரும் ஒரு நாள் ஒன்று சேரணும், எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்தை ஷேர் பண்ணணும் அப்படின்னும் கேட்டுக்கிட்டு இன்னொரு விஷயத்தையும் ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சாங்க. என்னென்னா, அன்பே சாயில் எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு எத்தனையோ பேர் உங்களை கூப்பிட்றாங்க, ஆனால் நீங்கள் எதுக்கும் போகிறதில்ல. அதனால் தயவு செய்து எல்லா ஃபங்க்ஷனையும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணணும். இது உங்களோட அன்பு சகோதரி உங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய ஆர்டர் அப்படின்னாங்க. கண்டிப்பாக உங்களோட ஆர்டரை நான் மதிக்கிறேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன். இப்போ என்னென்னா, ஒரு 10 பேர் கூப்பிட்றாங்கன்னா அதில் 2 பேருக்கு மட்டும் நம்ம போயிட்டு மீதி 8 பேருக்கு போகலைன்னா அது 8 பேரோட மனநிலை எப்படி இருக்குன்றது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு சந்தோஷம், ஏன்னா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இவ்வளோ விசேஷங்கள் நடக்கும்போது அங்கே போய் நான் நிற்கும்போது நான் அடித்து சொல்கிறேன், இதெல்லாம் என்ன தவம் செஞ்சேன்னு நான் தெரியல. புரிஞ்சுக்கோங்க, என்ன தவம், இதெல்லாம் தவம் செஞ்சால் தான் இப்படி கிடைக்கும். அதை உங்கள் மூலமாக எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு பெருமையை சாயப்பா கொடுத்துருக்காங்க. அப்போது எனக்கு எல்லா ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணணுன்ற ஆசை இருக்குது. ஆனால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வரலை அப்படின்னா எனக்கு அந்த வராதவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்களேன்றதுக்காக தான் அந்த 2 ஃபங்க்ஷனுக்கும் போகலை. இதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றுமே கிடையாது. இதை நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ சொல்லி புரிய வைக்க முடியுமோ புரிய வைக்கிறேன். இது வரைக்கும் அன்பே சாய் குடும்பத்தில் ஒரு அதிகபட்சமாக ஒரு 4 பேரை தான் நான் மீட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். வெறும் 4 பேர் தான் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரையும் மீட் பண்ணணும், பேசணுன்னு ரொம்ப ஆசை. எல்லோரையும் தனித்தனியாக பேசுகிறது பதிலாக எல்லோரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சு நான் பேச மாட்டேன், நீங்கள் உங்ககிட்ட மைக்கு கொடுத்துருவேன், நீங்கள் தான் பேசணும். ஏன்னா என்னோடய பேச்சு அங்கேயும் நான் பேசுகிறதுக்கு நான் தயாராக இல்லை. நீங்கள் பேசி நாங்கள் எல்லாம் கேட்கணும். அது கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சாயப்பா அந்த அன்பு மழையை பொழிவாருன்னு நம்பிக்கையோடு நம்ம இருப்போம். ஸோ நம்ம லைஃப்பில் பல விஷயங்களை உருவாக்குறதும் அதை வெற்றி பெற வைப்பதும் இல்லை உருவாக்கி அதை தோல்வி பெற வைப்பதும் சாயப்பாவை தான். இங்கே ரொம்ப வினோதமாக இருக்குதுல்ல,
ஒரு விஷயத்தை கொண்டு வராரு, கொண்டு வந்தவர் டக்குன்னு பிடுங்கிடுறாரு. சில சாய்ராம் வந்து என்கிட்ட கேட்டாங்க, நல்லா ஹாப்பியாக இருந்ததுண்ணா, சூப்பராக இருந்தது, என்னது நான் கேட்டதெல்லாம் கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக நான் இருந்தேன். ஆனால் 2 வருஷம்தான் அந்த சந்தோஷம் இருந்தது, திடீர்னு டபக்குன்னு பிடுங்கிட்டாரு. என்னன்னா அது இப்படிலாம் நடக்குது, ஒன்றும் புரியல அப்படின்னாங்க. இதுதான் வாழ்க்கை, இதுதான் சாயப்பாவோட விளையாட்டு. ஸோ கொடுக்கும்போது என்ன பண்ணோம், சந்தோஷமாக ஹாப்பியாக அனுபவிச்சோம்ல. ஓகே, அந்த 2 வருஷம் கடவுள் நமக்கு ஒரு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தால் கொடுத்தாங்க, இப்போ எடுத்துட்டாங்க, மறுபடியும் கொடுப்பாங்க. அப்போ அடுத்ததுக்கு ஒரு விஷயங்கள் இங்கே நடக்குது. அது உடனே கிடைக்கலாம், இல்லை 1 மாதம் ஆகலாம், இல்லை 6 மாதம் ஆகலாம். பட் என்றைக்கோ ஒரு நாள் அது நிச்சயமாக கிடைக்க போகுது. ஸோ இதை வந்து நீங்கள் பெருசுப்படுத்த வேண்டாம், இது வந்து துன்பத்தில் போய் உழல வேண்டாம். ஏன்னா ஒரு விஷயத்த சொல்கிறேன், நாம் எல்லாமே அறிவுபூர்வமான மனிதர்கள், நாம் அறிவுபூர்வமானவர்கள். நம்ம எமோஷ்னலாக முடிவெடுக்காமல் எல்லா முடிவுகளும் கடவுளை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, அது கடவுளை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்ததுன்னு நாம் நினச்சிட்டா, நாம் எந்த துக்கத்துலேயும் எந்த துன்பத்துலேயும் விழுந்துடவே மாட்டோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம். யாருக்கிட்டேயும் எந்த விதமான ஒரு நெகோஷியபிளும் இருக்காது. நெகோஷியபிள்னால் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, போனவங்க வந்தால் பரவாயில்ல, வராமல் கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் எதுவுமே இருக்காது. அதனால் எல்லா முடிவுகளும், உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா முடிவுகளும் சாயப்பாவால் தான் முடிவெடுக்கப்படுகிறதுன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் அதில் இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வராது. அந்த முடிவை நீங்கள் எடுக்கக்கூடாது, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். லைஃப்பில் நிறைய பேருக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, புரியாமலே புரிஞ்ச மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நாமளாக முடிவு எடுக்கிறதுக்கு பதிலாக அதுவாக ஒரு சில முடிவுகளை வந்து கொடுக்கும். அப்போ நமக்கு வியப்பாக இருக்கும், நாம் முடிவு எடுத்தால் நம்ம ஹாப்பியாக இருந்துடலாம். ஆனால் மற்றவங்க முடிவெடுக்கும்போது அது நமக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கலாம், அது நமக்கு துக்கத்தையும் கொடுக்கலாம். சார், நாம் எடுக்கிற முடிவு மற்றவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது. ஆனால் மற்றவங்க எடுக்கிற முடிவு நமக்கு துன்பத்தை கொடுத்தா அந்த இடத்துல நம்ம துன்பத்தை அனுபவிக்கிறோன்றது நிலை வரக்கூடாது. ஏன்னா இந்த முடிவை கொடுத்ததோ யார்? அவர் தான். கடவுள் வழியில் வாடுற, கடவுள் விட்ட வழி தான் என் வழி. அப்போ கடவுளுடைய முடிவு என் முடிவாக தான் இருக்கும். எனக்கு ஒரு முடிவு ஒருத்தவங்க எடுத்து என்னை கீழே தள்ளுற மாதிரி இருந்துச்சுன்னா அது நிச்சயமாக அவர் எடுத்த முடிவு தானே தவிர, இது வந்து அனுபவிச்சு தான் ஆகணுன்றதை தாண்டி இதை நான் நல்லபடியாகவே இதை ஏற்றுப்பண்ற மனப்பக்குவத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா இங்கே இருந்து அங்கே ஈஸியாக போயிடலாம். கொண்டு வரலன்னா அதே இடத்துல தான் அப்படியே தான் இருக்கணும். கடவுள் நிறைய புரிய வைப்பார் உங்களுக்கு. கடவுள் எப்படிலாம் புரிய வைப்பார் தெரியுமா? நீ ஏன் இப்படி இருக்கிற, நீ ஏன் இதை செய்கிற அதை செய்கிறன்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் புரிய வச்சுக்கிட்டே இருப்பார். அதாவது தோல்விகள் வந்துக்கிட்டே இருக்கும், அவமானம் வந்துக்கிட்டே இருக்கும், துன்பம் வந்துக்கிட்டு இருக்கும், கஷ்டம் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ எல்லாமே நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்த அவர் முயற்சிகளை இந்த வழிகள் மூலமாக செய்கிறார். ஆனால் நாம் அப்பையும் அந்த இடத்த விட்டு எழுந்திருக்காமல் எது துன்பங்கள்லாம் வருதோ அதை நொந்து நூலாகிறோம், நூடல்ஸ் ஆகிறோம். ஸோ எல்லாமே ஜஸ்ட் லீவ் இட். எல்லாமே ஹாப்பியாக இருங்க, எல்லாமே சந்தோஷமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. அந்த நம்பிக்கையும் சந்தோஷமும் தான் உங்களை வந்து உங்கள் வாழ்க்கையில் மாற்ற வந்த மிகப்பெரிய ஜாம்பவான்கள். துன்பம் உங்களை அழிக்கிறது, சந்தோஷம் உங்களை வளர்க்கிறது. யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழுங்க. அவங்க இப்படி நினைப்பாங்க அப்படி நினைப்பாங்க அப்படிலாம் இல்லை. ஆனால் மற்றவங்களுக்கு சிரமத்தை கொடுக்காம, மற்றவங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்காம, நம்பிக்கை துரோகம் கொடுக்காம நீங்கள் எடுக்கணும் முடிவு. அதை விட்டுட்டு இதையெல்லாம் செஞ்சு நான் முடிவு எடுத்தேன்னா கடவுள் காப்பாற்ற மாட்டார், கடவுள் கைவிட்டுட்டு போயிட்டே இருப்பார். நீங்கள் ஒரு மனுஷனை கைவிட்டீங்கன்னா கடவுள் உங்களை நிச்சயமாக கைவிடுவார். இதை ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், நீங்களாம் வந்து உங்கள் சுயநலத்துக்காக அந்த முடிவை எடுத்தீங்கன்னா அதே வழியை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கடவுள் உங்களுக்கு தெளிவாக காட்டுவார்.
அந்த இடத்துல நம்மளால் வெளியில் வர முடியாத அளவுக்கு தண்டனைகள் மிக மிக மோசமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரியான முடிவுகள் எடுக்காமல் நேச்சுரலாக ஒரு முடிவு நம்மளை நோக்கி வருது அப்படின்னா சந்தோஷமாக அதை எடுத்துக்கோங்க. அது எதுவாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், இல்லை நபராக இருக்கட்டும், இல்லை பொருளாக இருக்கட்டும், இல்லை உங்களோட வேலையை இன்னொருத்தன் பறிச்சிட்டான், என்னோடய வேலைக்கு ஒருத்தன் குறி வச்சிட்டான், அவன் இல்லாததை பொல்லாததை சொல்லி என்னை வேலையை விட்டு அனுப்புகிறான் அப்படின்னா அந்த இடத்துல ஃபீல் வேண்டாம். அப்போது அவன் ஒருத்தன் அவன் மூலமாக கடவுள் சொல்கிறாரு, கடவுளோட விளையாட்டு அவன் மூலமாக நடக்குது. ஸோ அவன் நடத்தலை, அவன் மூலமாக கடவுள் நடத்துகிறாரு. அப்போ அந்த முடிவை எடுத்துக்கோங்க, சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. ஆமாம், சரி, ஓகே, இப்போ என்ன அவரோட முடிவு அதானே, வேலை நிறுத்திட்டாங்களா, ஹாப்பியாக வெளில வாங்க, சந்தோஷமாக ஒரு வாரத்துக்கு அப்படியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க. பிடிச்ச மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, பட் அது தப்பான வழிக்கு போயிடக்கூடாது. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, நல்லா சாப்பிடணுமா சாப்பிடுங்க, நல்லா தூங்கணுமா தூங்குங்க. என்றைக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களோ கரெக்டாக 2 நாள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், 2 நாள். அந்த 2 நாளில் நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. ஆனால் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே, ஓகே இன்றைக்கி சாட்டர்டே, ஸோ இந்த 2 நாள் சண்டே மண்டே நான் ஹாப்பியாக இருக்க போகிறேன், பிடிச்சதை சாப்பிட போகிறேன், நல்லா தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 நாள் கழிச்சு 3ஆவது நாள் நான் எல்லாம் சரி பண்ண போகிறேன்னு அந்த நம்பிக்கையோட அந்த ஸ்ட்ரெஸ்ஸை இது மூலமாக நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா எல்லாமே சரியாக போயிடும். ஏன்னா இதை நாம் இது ஒரு வெற்றியை நம்ம என்ஜாய் பண்ணுறோம், புரியுதா? வெற்றியே நம்ம என்ஜாய் பண்ணுறோம். ஆனால் தோல்வியையும் இங்கே என்ஜாய் பண்ண கற்றுக்கோங்க. அது ஸ்ட்ரெஸ்ஸுன்றதை தாண்டி உங்களுக்கு சந்தோஷமான ஆசைப்பட்ட விஷயங்களை நீங்கள் தாராளமாக செய்யுங்க. இதனால் கடவுள் உங்களை தண்டிக்க மாட்டார். ஏன்னா கடவுளுக்கு தெரியும் என் பிள்ளை ரொம்ப கஷ்டத்துலேயும் ரொம்ப சோகத்துலேயும் ரொம்ப கண்ணீர்லேயும் இருக்குது. அப்போ கூட அது சாப்பிட்றதுலேயும் தூங்குறதுலேயும் பாட்டு கேட்குறதுல தான் இருக்குதே தவிர வேறு யாருடைய மனசையும் காயப்படுத்துவதற்கு உண்டான வழிகளை செய்யலைன்னு சொல்லும்போது உங்களுக்கு கூடுதல் போனஸ் அங்கே கிடச்சிருக்குதுன்னு அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு. ஏன்னா இதெல்லாம் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நான் அனுபவிச்சாவோ வார்த்தைகள் தான் இது எல்லாமே. எல்லாம் எனக்கு நான் ஒரு நேரத்தை ஒதுக்கினேன். ஸோ ஒரு 2018-19 ஒரு சின்ன ஒரு பிரிவு 2007 ஐ திங்க் 15 இருக்கும்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல, ஒரு 15 இருக்கும் அந்த பிரிவில் ஒரு மாதிரி அழுக, கஷ்டம், கண்ணீர், அது இது துக்கம் எல்லாமே சேர்ந்து 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 வந்தது. என் மனசை பாடாப்படுத்துச்சு. திடீர்னு அழுது என்னால் தாங்கிக்க முடியல. அப்போ தான் நினச்சேன், ஒரு நாளைக்கு 3-4 மணி வரைக்கும் தான் அழுகணும். எப்போ? ஒவ்வொரு நாளைக்கும் ஆஃப்டர்நூன் 3 to 4 தான் அழுகுற நேரம். மற்ற நேரத்தில் அழக்கூடாது. ஏன் மற்ற நேரத்தில் நினைக்கவும் கூடாது. ஃபஸ்ட்டு நாள் அன்றைக்கி அழுதுட்டேன். அடுத்த நாள் தான் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். 3 to 4 எப்போ என்ன ஹவர்ஸ், இது அழுகுற நேரம். ஏன்னா அந்த 3 to 4 நம்ம கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் இல்லாத நேரமாக பார்த்து அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணேன். கரெக்டாக 2:50 ஆச்சு. இன்னொரு 5 நிமிஷத்தில் அழுகணும், சாரி இன்னொரு 10 நிமிஷத்தில் அழுகணும். 2:58 இல்லை அழக்கூடாது, 3 மணி 2:59 இல்லை 3 கரெக்டாக அந்த பெரிய முள் 12 இருக்கணும், சின்ன முள் 3 இருக்கணும். அந்த செகண்ட் அடுத்த செகண்ட் வரும். இப்போ நீ அழுவு. செமையாக இருந்தது. ஸோ அது என்ஜாய் பண்ணுறேன் நான் லைஃப்பில். ஸோ எவன் சொன்னான்னு தெரில, வெற்றியை மட்டும்தான் என்ஜாய் பண்ணணுன்னு. நான் சொல்கிறேன், தோல்வியையும் என்ஜாய் பண்ணுங்கள். வாக்குத்தத்தம் வச்சுக்கலாமா? தோல்வியையும் நான் அனுபவிப்பேன். அனுபவிப்பேன்னு என்ன அர்த்தம்? அதுதானுங்க அனுபவிச்சுட்ருக்கோம். இந்த அனுபவிக்கிறது கிடையாது, சந்தோஷமாக அனுபவிப்பேன். அது கூட என்னுடைய கண்ட்ரோலில் வச்சு தான் நான் அனுபவிப்பேன். அழுகணுமா 3 to 4 அழுவு, 4 மணி வரைக்கும் நீ அழுவு. அந்த பாடா போன கண்ணீரில் 3:30 மேலே கண்ணி எல்லாம் ஸ்டாப் ஆகிடும். வேறு என்ன பண்ணுறது? மறுபடியும் நினை எந்தெந்த விஷயத்தெல்லாம் நினைக்கணுமோ அத்தனை விஷயத்தையும் அழுவு 4 மணி வரைக்கும் அழுவு. 4 மணிக்கு போய் குளிக்கிற, சாயப்பாக்கிட்ட நிற்கிற, சாமியை கும்பிட்ற, நீ பாட்டுக்கும் வேலையை பார்க்குற. ஸோ இது என்ன ஆச்சு, இது ஒரு 3 நாளுக்கு மட்டும் ரொட்டீன் ஆகிடுச்சு. 4ஆவது நாள் அழ வரமாட்டுது. ஏன்னா எல்லாமே டக்குன்னு முடிஞ்சிடுச்சு. இனிமேல் என்ன இருக்குது? இருந்தால் தானே வர்றதுக்கு. அதுக்காக நினைவுகள் அழிஞ்சிடுச்சா? நினைவுகள் என்றைக்குமே அழியாது. ஸோ நினைவுகளை யாராலையும் அழிக்கவே முடியாது. நினைவுகளை அழிச்சிட்டா இன்றைக்கி அத்தனை பிரச்சனை தீர்ந்தது எல்லாருக்குமே. ஆனால் யாராலையும்
என்ன தான் நீங்கள் டாப் லெவல் மெடிடேட்டர்கிட்ட போய் கேட்டாலும் உங்கள் நினைவுகள் வாழும் காலத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்புகள் இருக்குதான்னா ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்து இருக்குது, வாங்க உட்காருங்க பேசலான்னுவார். ஸோ யாராலையும் அழிக்க முடியாது. நம்ம நினைக்கிறோம் தியானம் பண்ணுறதால எல்லா விஷயத்தையும் மறந்துட முடியுமா? மறக்க முடியாது. ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து ஒருத்தங்க சொல்கிறாங்க, தியானம் பண்ணுறதால பழைய நினைவுகளை வந்து அழிச்சிடலாம். அது எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னே தெரில. ஸோ நிறைய விஷயங்கள் புரியாமலே எல்லாமே நடந்துகிட்ருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் அழிக்கவே முடியாது. ஒன்றும் இல்லை, கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு கூட அவங்களுக்கு அந்த நினைவுகள் வந்து நினைவுகளை வச்சு தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ரியாக்ட் பண்ண முடியாது, ஆனால் ஃபீல் பண்ண முடியும். ஃபீலிங் அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது. ஸோ இது யாருக்கும் புரியல. அதனால் இது நினைவுகளை அழிக்கணும் அப்படின்னு நினச்சா நாம் பைத்தியக்காரன் ஆகிடுவோம். நினைவுகளை அழிக்க முடியாதுன்னு நினச்சா நாம் புத்திசாலி ஆகிடுவோம். அப்போ புத்திசாலி என்ன பண்ணுவான்? நினைவுகளை அழிக்க முடியுமா? அழிக்க முடியாது. அழிக்க முடியாதுன்னா அதுக்கு நீ என்ன வழியை சூஸ் பண்ணணும்னு நினைப்பான். அப்போ அந்த வழியை சூஸ் பண்ணும்போது நினைவுகள் இருக்கட்டும், உன்னை தொல்லை பண்ணுதா? தொல்லை பண்ணல, அதனால் உனக்கு பிரச்சனை இல்லை. நினைவுகளே வரக்கூடாதுன்னா நீ அடுத்த பிரிவு தான் எடுக்கணும். அப்போ ஏன் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னா அந்த நினைவுகள் வந்து அவங்கள வந்து போட்டு தாக்குது. அந்த நினைவுகள் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்க சூசைட் பண்ணுறாங்க. ஸோ நினைவுகள் வருது, வந்தே தீரும். ஆனால் அது தடுக்க முடியாதுன்னு நம்ம நினச்சிட்டோன்னாவே நம்ம பாதியை தாண்டிட்டுன்னு அர்த்தம். அதற்கு உரிய வழிகளை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அதில் பயணம் மேற்கொண்டால் மீதி பாதியை தாண்டிட்டுன்னு அர்த்தம். ஸோ என்ன நினைவுகள் வந்தாலும் சரி, அப்படியே சொடக்க போட்டு மேலே ஒரே செகண்டில் கப்பு கப்புன்னு வந்துடலாம். ஸோ இதுதான் நம்ம அன்பே சாயியில் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள். உங்கள் நினைவுகள் எதை வேணாலும் இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், வாட்டுன்னு வாட்டட்டும். நான் அடித்து சொல்கிறேன், இந்த ட்ரைனிங் இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணுங்கள். தினமும் 1 hour இல்லைன்னா 2 நாள் தொடர்ந்து அழுவுறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம். அழுவுறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம். அழுவுறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம். 2 நாள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 3ஆவது நாள் உங்கள் வேலைகள் என்ன இருக்குதுன்றதை யோசிக்க ஆரம்பிச்சிடுங்க. அதாவது இந்த ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, அந்த நாளை குறிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த 2 நாள் எப்படி பண்ண போகிறோம், 3ஆவது நாள்லேருந்து என்ன பண்ண போகிறன்றதையும் டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இல்லை, முன்னாடியே பார்த்துக்கிட்டு பேப்பரை எழுதிக்கணும் எல்லாமே. ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமையும் நான் வாழ்க்கையில் அழப்போகிறேன், அழுது நல்லா சாப்பிட போகிறேன், நல்லா தூங்க போகிறேன். ஏன்னா அழுவுறதுல ஒரு சுகம், சாப்பிட்றதுல ஒரு சுகம், தூங்குறதுல ஒரு சுகம். என்ஜாய் பண்ணிட்டு போகலாமே, தப்பு இல்லைல்ல. காலம் பூரா அழுவுறதுக்கு 2 நாள் தானே அழ போகிறோம், அவ்வளோதான். மைண்டு ஃப்ரீ பண்ணணும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது, எதுவுமே இல்லை. மைண்டை மட்டும் ஃப்ரீயாக இருந்தால் போதும். அது அந்த ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா நீங்கள் தான் கிங்கு. இதை தெரியாமல் நிறைய பேர் காலம் பூரா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அதை ஆயிடுச்சு, இதை ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்கள். அப்படி பண்ணுங்க. இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு டைமிங்கை வச்சு ஸ்ட்ரெஸ்க்கு உண்டான ஹவர்ஸ், இது வந்து 1 வாரம் நான் இந்த நேரத்தில் அழப்போகிறேன், இந்த நேரத்தில் தான் நினைக்க போகிறேன்னு உங்கள் மைண்டுக்கிட்ட ஆணி அடித்த மாதிரி சொல்லுங்கள். எப்படி சொல்லணும்? ஆணி அடித்த மாதிரி சொல்லணும். அப்போ தான் அந்த மைண்டு கேட்கும், இல்லைன்னா கேட்காது. ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம சரி பண்ண முடியுமா முடியாதா? நீங்கள் சொல்லலாம், என் பிரச்சனைகள் அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியும்னு என்னால் நம்ப முடியலன்னு. உங்களால் நம்ப முடியாது. ஏன்னா நீங்கள் செயலில் இறங்கினாதான் அதனுடைய விஷயம் எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமானதுன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறத கண்ணை மூடிக்கிட்டு செய்யுங்களேன், வேறு ஒன்றுமே வேண்டாம். கண்ணை மூடிட்டு செய்யுங்க. சாய்ப்பா இருக்கார், கண்ணை மூடிட்டு செய்யுங்க. இது கண்டிப்பாக 100% உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். எனக்கு நிறைய பேர், நிறைய மனிதர்களாலேயோ இல்லை வேலை இல்லாமல் இருக்கிறதாலோ நிறைய எக்கச்சக்கமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான வழிகள் தான் இத்தனை வழிகளையும் நம்ம சொல்கிறோம். ஸோ இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் என்ன கேளுங்க. ஸோ வாழ்க்கையில் நாம் வெல்லணும், சரித்திரம் படைக்கணும், அன்பேசாய் குடும்பம் அப்படின்றத நிமிர்ந்து நிற்கிற அளவுக்கு நம்மளுடைய சொல் மூலமாக, செயல் மூலமாக, எண்ணங்கள் மூலமாக மாற்றத்தை நாம் ஏற்படுத்தி தீர வேண்டும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும்.
நீங்கள் எதெல்லாம் சாயப்பாவை நம்பி ஒரு பயிற்சியோ இல்லை ஒரு செயலோ செய்கிறீங்களோ அதற்கு உண்டான பலன்கள் உடனடியாக கிடைக்காமல் இருந்தாலும் அது கிடைக்க வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குன்றது மட்டும் உண்மை. ஏன்னா ஒரு சாய்ராம் சொன்னாங்க, 48 days நான் இருந்தேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன், பட் எனக்கு சேஞ்ச் ஆகலை சாய்ராம் அப்படின்னாங்க. அப்போது ஒன்று 2 விஷயம் இங்கே இருக்குது, ஒன்று இல்லை 2 விஷயம் இருக்குது. ஒன்று எதிர்பார்த்து செய்கிறது. 49வது நாளில் எனக்கு என் பிரச்சனை தீரும் அப்படின்னு எதிர்பார்த்து செய்யும்போது வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா செய்கிற விஷயத்தில் முழு கவனத்தையும் நம்ம வைக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிள் ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்கு யாராவது ஒரு கெஸ்ட்டு வராங்க, அந்த கெஸ்ட்டுக்கிட்ட உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க, என்னுடைய மனைவி சிக்கன் பிரியாணி செய்கிறதுல ரொம்ப திறமைசாலின்னு சொல்கிறாங்க. அவங்களும் வரதுக்கு முன்னாடி ஒரு 10 தடவை 15 தடவை இதை பற்றியே சொல்கிறாங்க. நான் வேற உங்கள் வீட்டுக்கு தான் வந்து பிரியாணி சாப்பிடணும்னு நாங்கள் நினைக்கிறோம், எங்கள் குடும்பமே காத்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் நல்லா செய்வீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும், உங்கள் சமையல் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் அப்படின்னு அவங்க உங்ககிட்ட சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எதிர்பார்ப்பு எந்த மாதிரியான ஒரு மோசத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு. அப்போ எல்லாமே அவங்க சொல்கிறாங்க, நீங்களும் கேட்குறீங்க. இப்போ வந்து அந்த நாள் வருது, இப்போ வந்து அவங்க வந்து கிளம்பிட்டாங்க உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு. ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து பிரியாணி, இன்னும் உங்களுக்கு என்னென்னலாம் ஸ்பெஷலைஸ்டாக நீங்கள் இருக்கீங்களோ அதை தான் வந்து குக் பண்ண போகிறீங்க. இப்போ காலையில் 10-10:30 மணிக்கு வராங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வேலை ஸ்டார்ட் ஆகுது சமையலில். ஏன்னா உன்னால் 1 மணிக்கு நல்லா சுட சுட பிரியாணி செய்யணும், ஏதாவது ஸ்வீட், ஏதாவது குலோப் ஜாமுன் சம்திங், இதெல்லாம். ஏன்னா நல்ல காம்போ இல்லை, அது சாப்பிட்டா அது கொஞ்சம் சூப்பராக இருக்கும்ல. அதனால் இதெல்லாம் ஒரு காலத்தில் நம்மளோட காம்போ, இப்போ கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியாச்சு. அப்போ இதெல்லாம் வந்து ரெடி பண்ணணும், எல்லாம் நீங்கள் தான் குக் பண்ணுறீங்க. ஒரு நாளைக்கு முன்னாடியே குலோப் ஜாமுன் வந்து ஏதோ பண்ணுறீங்க செய்கிறீங்க, எல்லாம் கொஞ்சம் எல்லாம் நல்ல சில் பண்ணுறீங்க, கூலாக ஃப்ரிட்ஜில் எல்லாம் இதாகுது வச்சுருக்கேன். அது ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து அவங்க வந்துட்டாங்க, இப்போ நீங்கள் பிரியாணி குக் பண்ணுறீங்க. உங்களுக்கு குக் பண்ணும்போது என்ன தெரியுமா தோணும், அவங்க வந்துட்டாங்க, சாப்பாடு போடணும், நம்ம குக் பண்ணுறோம். இதை தாண்டி இந்த பிரியாணி சொதப்பிடக்கூடாது, இது வரைக்கும் எப்படி நல்லா வந்ததோ அதே மாதிரி வரணும். ஏன்னா வந்தவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, அடிக்கடி இவங்க சொல்கிறாங்க இந்த பிரியாணி சாப்பிடணும், அதுக்காக தான் நாங்கள் வரோம் அப்படின்னு. இது நல்லபடியாக வரணும், அவங்க எந்த குறையும் இல்லாமல் சாப்பிடணும், இது எங்கேயும் சொதப்பிடக்கூடாது அப்படின்னு உங்களுடைய எண்ணங்கள் பிரியாணி செய்கிறதுல இல்லை. உங்கள் எண்ணங்கள், நீங்கள் உங்கள் செயல்கள் தான் பிரியாணியில் இருக்கே தவிர உங்கள் எண்ணங்கள் எதை பற்றி இருக்குது? ஒரு எதிர்பார்ப்பு. சரியாக செய்யணும், சரியாக செய்யலைன்னா நல்லா இருக்காதே, சரியாக செஞ்சிடணும், அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். நம்ம வந்து இதை சொதப்பிட்டோம் அப்படின்னா, இந்த பிரியாணியையா வந்து நீங்கள் வந்து சொன்னீங்கன்னு சொல்லி அவங்க பின்னாடி முதுகுக்கு பின்னாடி பேசிடக்கூடாது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் தப்பாயிடக்கூடாது, இல்லை நடந்துடணும், இந்த மாதிரியான விஷயத்தை மட்டும் நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு சமையலை குக் பண்ணும்போது என்ன தெரியுமா ஆகும்? ஒன்று, பிரியாணி அதிகமாக வெந்துடும், இல்லை அதிகமாக குழஞ்சிடும், இல்லை உப்பு அதிகமாக போயிடும், இல்லை உப்பு குறைவாக போயிடும், இல்லை பிரியாணி அடி பிடிச்சிடும். இதெல்லாம் நடக்கும். அப்போ நம்மளே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், என்னடா அது இப்படி சொதப்பிடுச்சுன்னு. உடனே வந்தவங்க கிட்ட நம்ம அசடு வடிவோம், ஐயோ இப்படி ஆயிடுச்சே, என்னன்னு தெரியல, கரெக்டு தான் எல்லாமே பண்ணுது, இன்னொரு தடவை நான் சூப்பராக சமைச்சு கொடுக்குறேன் அப்படி இப்படி நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நீங்கள் தான் செய்கிறீங்க, அன்றைக்கும் அதை நீங்கள் தான் செஞ்சீங்க, இன்றைக்கும் நீங்கள் தான் செய்கிறீங்க. அன்றைக்கி எந்த ப்ரெஷரும் இல்லாமல் செஞ்சீங்க.
ஸோ வீட்டில் வந்து ஓகே பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டாக கவனத்தோடு செஞ்சீங்க. இப்போ உங்கள் கவனம் எங்கே போச்சு? வந்தவங்க நம்ம பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்களா, நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்களா, ஒருவேளை நல்லா இல்லைன்னா என்ன ஆகுறது, ஏதாகிறது, வேறு எந்த இதுவும் இல்லையே அப்படின்னு நம்ம பல குழப்பத்தை வச்சுக்கிட்டு இங்கே வந்து குழம்பு வச்சுட்ருப்போம். அப்போ அதில் வரக்கூடிய பிரச்சனை இது உங்களுக்கு தெரியும்ல. ஸோ வாழ்க்கையில் ஆன்மீகத்துக்குன்னு தனி அறிவுலாம் கிடையாது. இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் லைஃப்பை நீங்கள் கொஞ்சம் டீப்பாக பார்த்தாவே அதுதான் ஆன்மீகம். ஆன்மீகன்றது யாரும் என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம், ப்ராக்டிக்கலாக நீ என்ன பார்க்குறியோ அதை கொஞ்சம் நல்ல ஷார்ப்பாக பாரு. அது ஏகப்பட்ட விஷயம் சொல்லும். ஒரு தடவையும் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லிக் கொடுக்கும். அதுதான் ஆன்மீகம். ஏன்னா உன்னோட தேடுதல் எப்படிப்பட்டதோ உனக்கு மட்டும்தான் அந்த பொக்கிஷன் கிடைக்கும், மற்றவனுக்கு கிடைக்காது. இப்போ நம்ம என்ன தேடுறவனுக்கு தான் தெரியும். ஒரு மனுஷங்கிட்ட குறை தேடணுன்னா குறை மட்டும்தான் தெரியும். ஒரு மனுஷங்கிட்ட நல்லது தேடணுன்னா நல்லது மட்டும்தான் தெரியும். 10 பேர் சொல்லலாம் அவன் மோசமானவன், ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க அவன் நல்லவன். ஏன்னா அவன்கிட்ட நீங்கள் நல்லதை மட்டும் தேடுறீங்க. அதனால் நல்லது மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரியுது. மற்றவங்க குறைய தேடுறாங்க, குறைய மட்டும் தேடுது. அப்போ லைஃப்பில் என்ன தேடுற, ப்ராக்டிக்கலாக என்ன பார்க்குறோமோ அதுதான் ஆன்மீகம். ஆன்மீகத்துக்கு தனி அறிவு, ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு தனி அறிவு, கடவுளை வணங்க தனி அறிவுலாம் கிடையாது. எல்லாமே ஒரே அறிவு தான். எல்லாமே இங்கே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, ஒரு எறும்புக்கிட்டேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஒரு காண்டா மிருகத்துக்கிட்ட என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஒரு உயிரான மனுஷங்கிட்ட என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, உயிரில்லாத மனுஷங்கிட்ட என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கானா அவன்கிட்ட என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவன் துக்கமாக இருந்தானா அவன்கிட்ட என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது எல்லாமே நம்ம நல்லபடியாக கவனத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதில் இருந்து உங்கள் வாழ்க்கையை எடுத்துக்கலாம். ஒரு விஷயமும் இங்கே படிப்பு தான். நீங்கள் புக்கை படிக்கலாம், புக்கை படிக்கிறத தாண்டி மனுஷனை படிக்க கற்றுக்கிட்டா அந்த புக்கை படிக்கிறத விட, ஏன்னா புக்குமே ஒருத்தவங்க ஏதோ ஒரு விஷயத்தை எழுதுனவங்க தானே. இப்போ எவ்வளோ பெரிய ஃபிலாசபராக இருக்கட்டும், நான் யாரையும் குறை சொல்லலை. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பார்த்தாங்களோ அதை எழுதுனாங்க, அதை நம்ம படிக்கிறோம். அதை படித்தா அறிவு வந்துடுமா அப்படின்னா அவள் எத்தனையோ பேர் படிச்சிருக்காங்க. ஸோ படிப்புன்றது ஜஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன், அவ்வளோதான். ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் உனக்கு ஏற்பட்ட வலி, அந்த வலியை நீ எப்படி எடுத்துக்கிட்ட, அந்த வலியை எப்படி நீ வேறு வழியாக மாற்றின, இதை பொறுத்து தான் உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்தியா இல்லை வீழ்ச்சி அடைஞ்சியா அப்படின்னு தெரிய வரும். அதை நாம் புரிஞ்சுக்காமல் இங்கே எதேதோ வந்தோம் பேசணும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா, ஆன்மீகம்னா என்ன, அறிவுனா என்ன, எதிர்பார்ப்பு ஏன் நிறைவேறலை அப்படின்னா நீங்கள் 48 நாட்கள் 49வது நாள் எனக்கு ஜாக்பாட் அடைக்கும்னு நினச்சி நீங்கள் 48 நாளும் பண்ணிங்க. அப்போ கடவுளுக்கு நீங்கள் 100% டெடிக்கேஷனாக இல்லை, தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நீங்கள் பண்ணது கரெக்டு தான். ஏன்னா உங்கள் மனநிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அந்த மனநிலையை மாற்றுங்கன்னு சொல்கிறேன். இங்கே எதுவுமே நான் சரின்னு சொல்லலை, எதுவுமே தப்புன்னு சொல்லலை. ஏன்னா சரின்னு சொல்லக்கூடாது, தப்புன்னு சொல்லக்கூடாது. நம்ம வாத்தியார் சாயப்பா சொல்லி கொடுத்த பாடம் இது. எதையுமே சரின்னு சொல்லாத, தப்புன்னு சொல்லாத, புரிய வைக்கிறது தான் உன் வேலை. சச்சரித்திரம் அழகாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் பண்ணது தப்பு, நீங்கள் பண்ணது சரின்னு சொல்லலை. தப்பை சரி பண்ணிக்கலாம், சரியாக இன்னும் சரி பண்ணிக்கிட்டு இன்னும் செம்மையாக வாழலாம், அவ்வளோதான். அப்போ இந்த 48 டேஸில் நிறைய பேருக்கு, ஒரு 10 பேருன்னா ஒரு 3 பேருக்கு கொஞ்சம் அப்படியே தான் போச்சு. இன்னும் ஒரு 3 பேருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடச்சிது. இன்னும் 3 பேருக்கு கொஞ்சம் சிக்கல்கள், கொஞ்சம் தடுமாற்றம் இருந்துச்சு. இப்போது எக்ஸ்ட்ரா கிடைச்சவங்களுக்கு ஹாப்பி, தடுமாற்றம் கிடைக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். ஏதோ ஒரு விஷயத்தை சொல்வதற்காகவோ ஏதோ ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல முயற்சி பண்ணுறதுக்கு தான் இந்த தடுமாற்றம். இந்த தடுமாற்றமாக பார்க்காதீங்க, இது ஒரு மாற்றமாக பாருங்கள். மாற்றம், ஓகேவா? இது வந்து நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த முடியல, அதனால் அந்த தடுமாற்றத்தை கொடுத்து அது மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்துறது தான் சாயப்பாவுடைய நோக்கம், வேறு எதுக்கும் கிடையாது. ஸோ விழுந்தாலும் இங்கே ஜெயிக்கிறான், விழாதவன் தான் ஜெயிப்பான்னு இல்லை, விழுந்தவனும் இங்கே ஜெயிக்கலாம். இன்னும் சில பேர் விழவே இல்லை அப்படின்னா அவங்க இன்னமும் அதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணலைன்னு அர்த்தம். அப்போ அந்த ஃபஸ்ட்டு 3 பேர் இன்னும் முயற்சிகள் பண்ணலை, இன்னும் முயற்சிகள் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ பக்குவப்படணும்.
எதை நினச்சி கோதாவில் இறங்கணுமோ அதை நினச்சி மட்டும்தான் கோதாவில் இறங்கணும். எல்லாத்தையும் நினச்சி இறங்கினா தோற்று போயிடுவோம். நாம் தோத்துட்டோம் அப்படின்றத தாண்டி இப்போயாவது நம்ம தோத்தமே, இந்த விஷயத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதே, இனி நான் சரி பண்ணுவேன் அப்படின்ற நம்பிக்கையோடு இறங்கணும். அப்படி இறங்கி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் ஒன் பை ஒன்னாக நடக்கும். இல்லை க்யூவில் நிற்குது, சாய்பா வெயிட்டிங் லிஸ்ட்டை வச்சிட்ருக்காரு. ஏன் க்யூவில் நிற்குது, எதுக்கு க்யூவில் நிற்குதுன்னா ஒரே விஷயம், சில விஷயங்களை நம்ம இன்னும் செய்யலை, அதை செய்ய ஆரம்பிச்சிட்டா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும், அடுத்ததும் பாயிண்ட் வரும். ஸோ இது மாதிரி லைஃப் ஃபுல்லாக பாயிண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பாயிண்ட்டை வச்சே நீங்கள் வாழ்ந்துடலாம். இன்னமும் சொல்லப்படாத ரகசியங்கள் நிறைய இருக்குது. ஒருத்தர் சாய்ராம் முன்னாடி ஆரம்பத்தில் கேட்டாங்க, அன்பே சாயில் ஓகே நீங்கள் பேசுகிறீங்க, ஓகே என்றைக்கா இருந்தாலும் இதுக்கு மேலே பேச முடியாத ஒரு நிலைமை வரும் தானே, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதாக ஒரு ஞாபகம். அப்போ நான் என்னால் பதில் சொல்ல முடியல. ஏன்னா கடவுள் எப்போ ஒரு விஷயத்தை நிறுத்துகிறாரு, எப்போ ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாருன்னு அவருக்கு தானே தெரியும், எனக்கா தெரியும். நான் பிளான் பண்ணியா வந்தோம் இந்த உலகத்துக்கு, எதுவுமே கிடையாது. எல்லாம் நம்ம நினைக்கிறோம் இது நான் பிளான் பண்ணது, இது என்னால் கிடைச்ச வெற்றி. அப்படி நினைக்கிறவ உண்மையிலே அறிவே இல்லாதவன் தான் அப்படி நினைப்பான். என்றைக்குமே நம்மளால் கிடைச்ச வெற்றியோ நம்மளால் எந்த பிளானும் நம்ம பண்ணலை, கடவுள் போட்ட விஷயத்துக்கு நம்ம ஒத்துழைச்சா எல்லாமே இங்கே சிறப்பாக இருக்குது, இவ்வளோதான். ஸோ நம்மளால் எதுவுமே ஆகாது. அப்போ மறுபடியும் அவர் சொன்னார், ஒரு 1 இயர் கழிச்சு, நான் ஒரு 3 மாதமாக உங்கள் ஆடியோ பார்க்கல, கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருந்தேன். மறுபடியும் அந்த ஆடியோ நான் பார்க்க ஆரம்பிக்கும் போது முன்ன இருந்ததை விட ரொம்ப எழுச்சியோடு நம்ம அன்பே சாய் குடும்பம் இருக்குதுன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ நேற்றை விட இன்றைக்கி பெட்டராக இருக்கும், இன்னையை விட நாளைக்கு பெட்டராக இருப்போம். ஏன்னா அன்பே சாய் குடும்பன்றது நாட் ஒன்லி சந்தோஷ், இங்கே எல்லாரும் சேர்ந்தது தான். அப்போது எழுச்சியை, அந்த முயற்சி, இது மூலமாக பெறக்கூடிய வெற்றி, இது எல்லாமே அன்பே சாய்க்கு நம்ம டெடிகேட் பண்ணுறோம். எல்லா விஷயமும் இங்கே அப்படி தான் நடந்துகிட்ருக்குது. ஒரு நிமிஷமும் ஒரு நொடியும் அவருடைய முடிவின்படி தான் இங்கே நடக்குது. ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து நாம் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கோன்றது உண்மை. இப்போ ஒரு நாளும் டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5 எல்லாமே நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேஸ் தான். ஒரு நொடியும் நமக்கு இம்பார்ட்டன்ட் தான், இல்லை எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் அன்பே சாய் என்னைக்கும் வளர்ச்சியை மட்டும்தான் பார்க்கும், இன்னும் எழுச்சியோட நடை போடுன்றது சாயப்பா இந்த அன்பே சாய்க்குன்னு சொல்லி ஒரு தலையெழுத்துன்னு இருக்கும் பாருங்க, அதில் எழுதி வச்சிட்டாரு. அப்போ அந்த தலையெழுத்தை அடித்து எழுதிட்டுருக்காரு. இது இத்தனை வருஷம் முடியும் அப்படின்னு எழுதி இருந்தாலும் இல்லை இது இன்னும் தொடரட்டும்னு எழுதி வச்சிட்ருக்காரு. ஏன்னா நிறைய சொந்தங்கள் உள்ளே வராங்க நம்ம குடும்பத்துக்கு. முதல்ல ஒன்றும் புரியல அவங்களுக்கு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு புரிய வருது. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம கடவுள் நம்ம முன்னாடி கொண்டு நிறுத்துகிறாரு. ஆனால் அதை நம்ம ஈஸியாக எடுத்துக்கிறோம். நிறைய பேர் எடுத்துக்க முயற்சி பண்ணலை. கடவுள் ஒரு கையில் கொடுக்குறாரு, அதை வாங்கிக்க ஆள் இல்லை. அவர் கையை நீட்டிக்கிட்டே இருக்கார். நாம் என்ன பண்ணுறோம், அட போயா அப்படி சொல்லி வேறு ஏதோ பக்கம் போகிறோம். வேறு சாத்தான் வேறு ஏதோ நமக்கு பிடிச்சதை கையை நீட்டுறான். அங்கே போய் கூட்டம் அல்லுன்னு அள்ளுது பாருங்கள். நல்ல ஹெல்த்தியான ஒருத்தர் அவர் செய்கிறது எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஒரு கடையை ஆரம்பித்தார் நம்ம ஆஃபீஸ் பக்கம். என்னென்னாலும் தெரியுங்களா, சிறுதானிய வகையில் சுண்டல், பாசிப்பயிறு, பச்சைப்பயிறு, அப்புறம் நட்ஸு, இதெல்லாம் நல்லா அவர் இது மூலமாக தான் என் வாழ்க்கை மாறுச்சு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். நல்லா புரிஞ்சுக்கணும், ஆரம்பித்தார். அப்போது நம்ம வீட்டில் செய்ய முடியாததெல்லாம் அங்கே கிடைக்குதுன்னு சொல்லி யாரும் ஆசைப்படலை. ஒரு 4-5 கடை தள்ளி ஒரு டீ கடை சூப்பராக ஒன்று ரன் பண்ணாங்க. போண்டா, பஜ்ஜி, நைட் ஆச்சுன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு, டீ, ஏகப்பட்ட வெரைட்டிஸ். மலேசியா டீ, சிங்கப்பூர் டீ, நானே 2 டீயை குடிச்சு பார்த்தேன். இல்லை ஓவர் சர்க்கரை, இது டீயா இல்லை சர்க்கரை தண்ணியான்னு தெரியாத அளவில் அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் கூட்டம் இவர் வச்சு கூட்டமே இல்லை.
அவர் சொல்கிறாரு ஒரு நாள் ஃபீல் பண்ணி, நல்லதை செய்யணும்னு நினச்சி என்னோடய இடத்த கூட விற்று நான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணேன், ஆனால் யாரும் வரல. அதனால் எல்லாத்தையும் நான் விற்றுட்டு நான் பாட்டுக்கும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கு முதல்ல இப்படிப்பட்ட முயற்சி, ஏன்னா அவர் இதை பண்ணிடுறதுக்கு பதிலாக அது மாதிரி ஒரு டீ கடையை ஆரம்பிச்சுட்டு எல்லாம் ஏதாவது சுட்ட எண்ணெயே போட்டு போட்டு இது பண்ண வேண்டியது தானே. விதவிதமான வெரைட்டிஸ் ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை வச்சு நடத்துகிறவங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அதுலேருந்து வெளியில் வர முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா அதில் என்னென்னலாம் கலக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி அது உங்களுக்கு ஜீவனம்சம், ஏன்னா அதுதான் உங்களுக்கு உழைச்சி கொடுக்கக்கூடியது. முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமாக கொடுங்க. ஆரோக்கியமாக கொடுக்க முடியலன்னா சீக்கிரமாக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இதை விட நல்ல ஜாபுக்கு போகணுன்ற எண்ணத்தை வச்சு டக்குன்னு ஷிஃப்ட் ஆகிடுங்க. ஏன்னா மனதாலையும் உடலாலையும் ஒருத்தவங்களுக்கு எந்த துரோகத்தையும் செய்யாதவனே கடவுள் மன்னிப்பார். புரிஞ்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் சுத்தம் இருக்கணும். மன சுத்தம் உடல் சுத்தமும் இருக்கணும். உடல் சுத்தம் இல்லைன்னா கூட அவசியமே கிடையாது. நம்ம 10 நாள் குளிக்காத ஒரு பைத்தியக்காரர் வெளியில் சொன்னாலும் அவசியம் கிடையாது. ஆனால் மனசு மட்டும் சும்மா பல 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 பலன்னு இருக்கணும். ஒரு அழுக்கான கண்ணாடியில் முகத்தை பார்த்தா நம்ம நினைப்போம், என்னடா அது இப்படி கேவலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே அந்த கண்ணாடி நல்லா தொடச்சிட்டு பார்த்தா வச்சுக்கோங்க, பளிச்சுன்னு தெரியும். ஸோ நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மனசு அந்த கண்ணாடி மாதிரி பல பலன்னு வச்சுக்கணும். வெளியில் தோற்றம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். ஸோ நல்ல விஷயங்களை செஞ்ச அவருக்கு உலகம் கொடுத்த தண்டனை, நீ ஏன்டா இதை செய்கிற, அவன் பாரு இருக்கிற அத்தனையும் போட்டு பழசெல்லாம் புதுசாக போட்டு விற்றுக்கிட்டு இருக்கா. இந்த கொத்து புரோட்டா கதை பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பழைய புரோட்டாலாம் தனியாக வச்சுருப்பாங்க, அதை மறுபடியும் பிச்சு பிச்சு போட்டு நல்லா இது பண்ணி என்ன டேஸ்ட்டு கொடுக்குறான்பா அவன். போய் மாஸ்டர்கிட்ட போய்ட்டு நீ கொத்து புரோட்டாவை என்னென்னலாம் பண்ண, எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் கொத்து புரோட்டா உருவான விதம் எப்படின்னு. கொத்து புரோட்டா மட்டும் இல்லை, எல்லா பரோட்டாவும் உருவான விதம். இங்கே ஒரு மெஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மெஸ்ஸோட குக்கிங் வெளியில் இருக்குது. அந்த இடத்துல போகிற வர பஸ்ஸு, ஆட்டோ, 2 வீலர், 4 வீலர், நிறைய மக்கள் நடமாடுற இடம், எத்தனையோ பேர் பஸ்லேருந்து எச்சிட்டு போவான். அப்போ என்ன ஆகுது, அந்த தோசைக்கல் மேலே படாதான் என்ன. என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், பானிபூரி எப்படி செய்கிறாங்க தெரியுமா உனக்கு அப்படின்னு. இப்போ வரைக்கும் அந்த பானிபூரியை பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, எனக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம் அந்த பானிபூரி, இப்போ கூட அந்த பானிபூரியை பார்த்தா எனக்கு வாமிட் வருது அப்படின்னு. ஆனால் அந்த பானிபூரியை மிதிக்கிறவரோட பட் உண்மையாக பொய்யானு தெரியாது, அந்த மாவை பிசைஞ்ச விதம் அந்த பானிபூரியை போட்டு காலில் போட்டு நல்லா மிதிக்கிறாங்க. நான் அதான் சொல்லுவேன், பானிபூரி விற்கிறதுக்கு முன்னாடி அந்த பானிபூரி விற்கிறவரோட காலை பார்த்துட்டு அப்புறமா வாங்கலாமா வேண்டாமான்னு யோசி அப்படின்னு. நான் யாரையும் குறை சொல்லலை, ஆனால் நம்மளுடைய ஹெல்த்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மது தானே. கரெக்டாக அவங்களுக்கும் செய்கிறவங்களுக்கு இதை பாவம்னு தெரியல, தெரியாமல் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் கடவுள் நிச்சயமாக காட்டுவார். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அப்படி தான் ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருந்தவர், திடீர்னு அவ்வளோ நல்லா பீக்காக போயிட்டு இருந்தது. வேறு ஒரு ஊரில் என்கிட்ட ஒரு சொன்ன ஷேர் பண்ணாங்க, ரொம்ப பீக்கு. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10,000 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுது. ஒரு நாளைக்கு 10,000னா கணக்கு வச்சுக்கோங்க, 30 நாளைக்கு எவ்வளோ வருது கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ செலவெல்லாம் போக நல்ல லாபம், லாபத்துக்கு பஞ்சமே கிடையாது. இந்த சைவ ஹோட்டலில் தான் கொஞ்சம் எல்லா வெரைட்டிஸும் கொடுக்கணும், இதெல்லாம் தேவையே கிடையாது. இப்போ எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் அவர் நல்லா சம்பாதிச்சேன், நல்லா இது பண்ணேன். ஆனால் இது மூலமாக ஒருத்தவங்களுக்கு ஒரு பெரிய கொடிய நோய் ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்னு பார்க்கும்போது அந்த குழந்தை ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டதால தான் அந்த சின்ன வயசுலேயே அந்த கேன்சர் அட்டாக் பண்ணிடுச்சுன்னாங்க. இவ்வளோ பெரிய பாவத்தையாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி அதை அப்படியே விற்றுட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ரொம்ப கம்மியான நஷ்டத்துக்கு தான் நான் விற்றேன். இன்றைக்கி விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு தேவையான ஒரு பாவத்தை போக்குறதுக்கு இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சுது, அதனால் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. அப்போ அவர் ஃபீல் பண்ணுறாருன்னா அப்போ எந்தெந்த விஷயத்தெல்லாம் அவர் அதில் செஞ்சுருப்பாருன்றதை யோசிச்சு பாருங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. எல்லாமே மற்றவங்க மாற்றிட முடியுமான்னு வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மால் மாற முடியுமா அப்படின்னு நினச்சாவே
வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறான்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.